தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரை கள்ளழகர் கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? ரவீனா, மதுரை உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவானது இம்மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. மதுரை சித்திரை திருவிழாவின் போது அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் அனுமதி பெற்ற பின்னரே அனுமதி கிடைத்த பின்னரே அந்த பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருதல் தொடர்பான மண்டகப்படிகளில் மற்றும் இதர இடங்களில் அன்னதானம் வழங்குதல் மற்றும் பக்தர்களால் வழங்கப்படக்கூடிய பிரசாத உணவுகள், சர்பத், குளிர்பானங்கள், நீர்மோர், இனிப்புகள் மற்றும் குடிநீர் ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாப்பான உணவாக செயற்கை ரசாயனங்கள் எதுவும் சேர்க்கப்படாமல் வழங்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஒரு கட்டுப்பாடானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகள் ஆகியவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும், அதே போல அன்னதானம் வழங்குபவர்கள் மற்றும் அதனை பெறுபவர்கள் சாப்பிட்ட பின்பு அன்னதானம் வழங்கும் இடங்களில் சேரும் கழிவுகள் முறையாக சேகரித்து மதுரை மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும், அதேபோல் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்படக்கூடிய தற்காலிக குளிர்பான விற்பனை இடங்கள், உணவகங்கள் மற்றும் இலவச குடிநீர் பந்தல்கள் ஆகியவற்றிலும் தரமான குடிநீர், செயற்கை சாயங்கள் அற்ற உணவுகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஒரு கட்டுப்பாடுகளாக விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருவிழாவை முன்னிட்டு மண்டகப்படிகள் மற்றும் இலவச அன்னதானம், பிரசாதம், குளிர்பானங்கள், நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கும் நபர்கள் https://fascos.fsi.government.in என்ற இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்த பிறகு இணைய வழியாக மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி பெற்று அதன் பின்பரே அந்த திருவிழாவின் போது உணவுகள் மற்றும் குடிநீர்கள், அதே போல குளிர்பானங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அதிகாரிகள் தரப்பில் ஒரு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் போது பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அதே போல குளிர்பானங்களாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனுமதி பெற்றே வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.